கோவில் நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் தனது மகள்களுடன் கோவிலில் அங்கப்பிரதட்சணம் செய்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் வசித்து வருபவர் மாற்றுத்திறனாளி குணசேகரன். இவரது மனைவி ராஜேஸ்வரி. குணசேகரனின் மறைந்த தந்தை முத்துசாமி பெயரில் மயூரநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான 144 குழி இடம் உள்ளது. அந்த இடத்தில் 50 குழி இடத்தை தனது சகோதரி இந்திரா மற்றும் மயூரநாதர் கோவிலின் துணை கண்காணிப்பாளர் கணேசன் துணையுடன் முருகன் என்பவருக்கு மாற்றம் செய்து தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் எழுதி வாங்கிய 50 குழி இடத்தை 80 குழி என்று திருத்தி முறைகேடு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து குணசேகரன் பல அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கோவில் உதவி கண்காணிப்பாளர் தலையிட்டால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் இந்த பிரச்சினை தொடர்பாக குணசேகரன் சகோதரி, கோவில் துணை கண்காணிப்பாளர் மற்றும் முருகன் ஆகிய 3 பேரும் குணசேகரன் குடும்பத்தை தாக்கியும் உள்ளனர். இதனால் ராஜேஸ்வரி தனது மகள்களுடன் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து காலை முதல் அங்க பிரதட்சணை செய்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகிறார். இதனை காவல்துறையினர் வந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமல் சென்றதாகவும், தங்களது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை கோவிலை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் கோவிலுக்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை இப்பிரச்சினை தொடர்பாக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.